கருணை பாரு அருமையாக இருக்கிறியா போஸ் டேய் கிளியாட வைப்பா கழுவிட்ட புறா அதுக்கு அதான் கட்சி கைக்கலான்னு அதெல்லாம் சரி இதெல்லாம் இரா அவன் நல்லா கழுவிட்டான். என்ன ஒன்றுமே தெரியலை, வெளிச்சமாக இருக்கு. சரி அரிசி ஒரு அவங்க எல்லாரும் எடுத்து போட்டு விட்டுலாமா? அடுப்பு நல்லா எரியுது வாங்கப்பா. எம்பா ஏய் டேய் அடுப்பு எரிய வச்சிட்டவா வாங்க சீக்கிரம் வாங்க. விறகு கம்மியாக தான் இருக்குது, சீக்கிரம் வந்து ஆரம்பி. மச்சான் என்ன பண்ற? வருங்கள் எஸ்ஐ நாவா ரெக்கார்ட் பண்றியா? வருங்கள் எஸ்ஐ நான் பண்ணு பண்ணு. போடுதல அவ்வளோதானே தக்காளியா? போதுமா? 200 கிராம்ஸ் தான் இருக்கணுமா? அவ்வளோதான் வாங்கிக்கிறீங்க நீங்கள். 1 கிலோ தானே வாங்கணும். கம்மியாகிற மாதிரி இது தக்காளி வெங்காயமா? தக்காளி போட்டிங்களா? மாமே மாமே பயிர் கொஞ்சம் பயிர் வேணும். கொஞ்சம் நேரம் ரெக்கார்ட் பண்ணு. சரிங்க. கறி கறி அதான் ஊறின்னு இருக்குது மேரினேட். என்னடா ஆயிடுமா? ஏய் கருணே கறி என்ன வாங்கினுக்குதா? கறி என்ன ஆயிடுது? பயிர் கம்மி பெரிய பெரிய கட்டதை தப்புன்னு பற்றிவாங்க. பொண்ணுவில் தாத்தா வராரு. யாரு மாமே? பொண்ணுவில் தாத்தா வராரு. தலா முட்டை வாங்கினா தல கடைக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுதல. எங்கே போனானே? இப்போலாம் உப்பு செக் பண்ண ஒரு தக்காளி வேணுமே நம்மளுக்கு முட்டை தாளிக்கிறதுக்கு. முட்டை சொல்ல மாட்டேங்க. முட்டை மசாலா வேற லபகமாக ஆச்சு. முட்டை மசாலா நம்ம தானே கப கப 4 முட்டை ஆச்சு. நேற்று 4 முட்டை சாப்பிட்ற ஆள் இருக்கிறாங்க. இங்கே 10 முட்டை போதுன்ற அந்த பக்கம் போகுது. பிடி நில்றா பைத்தக்கார இப்படி தானே காத்துக்கிது. பிடி நிற்கணும். பிடி அடிக்கிற காத்துக்கு அங்கே நின்னா செந்து போயிடும் கால். பிடி நில்லையா? இன்னும் கூட அப்படி தான் அடிக்குது. 7 அடி கேப் இருக்குது.
மச்சான் ஒருத்தன் வந்தானா கவர் பண்ணுவான். மச்சான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சாரி சாரி மாமே. ஐபிஎஸ் மச்சானே நினைச்சா கூட ஐபிஎஸ் ஆனாமாண்ணா அவன் எஸ்ஐ ஆனா தான் பிரியாணியில் கை வைப்பான். இல்லை மச்சானே நினச்சா கூட நாங்கள் விட மாட்டோம். ஐயோ நெருப்பு என்னமே போ குத்துவா போட்டேன் சரி வர்றா எல்லாத்தையும் வர்றான். ஆட்டாதீங்க மேலே போட்டு கஷ்டம் பண்ணி கொடு திருப்பி கனமா அந்த அடியில் வை. அது சாப்பாடு ஆரம்பிக்கும் முன்னாடி ஊற வைக்கணுமா? நம்ம இப்போ தான் ஊற வைக்கிறோம். மிளகாத்தூள் போட தேவையில்ல, ஏன்னா கடையில் மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கும். அதில் கம்மியாக தான் இருக்கும். அவங்க அதில் மூணு ஸ்பூன் போட்டு பிரியாணி மசாலா எல்லாம் கொட்டியா? பிரியாணி மசாலா கொட்டல, பிரியாணி மசாலா போடுறா? மசாலாவே இருக்காது. அப்புறமா லைட்டாக போடுவோம். அடியில் அதில் பிரியாணி மசாலா போடல. அதில் அதான் கொஞ்சம் லைட்டாக போடு. இது இப்படி தான் செய்யணும். பிரியாணி மசாலா கொஞ்சம் வாட்டி ஆயிடுச்சு அவரு கொஞ்சமா தான் 3 கிலோக்குடா. அது கம்மி. அது எண்ணெய் பற்றி எல்லாமே கரெக்ட். எண்ணெய் நக்கி பாரு. வாழா நக்கி பார்த்து கட்சியில் இது பண்ணுறோம். கரெக்டாகுதா? லைட்டாக போடுப்பா. கவர் பண்ணு. எதையாச்சும் பண்ணு கரெக்டாக. எதுவுமே தெரியலையா? இதுவே கர்றாங்கல்ல சத்தியமா. பிரியாணி இது காரம் கிடையாது. இது டேஸ்ட். இது ஓகே லைட்டாக போட்டலாம். ஓ என்ன கட்டு பண்ணல நீ? அவ்வளோ நெருப்பலாம். போட்டு இது டேஸ்டா. இது காரம் கிடையாதுடா. நேச்சுரல் கலத்துல அதிக போடல. போடவே இல்லை. போதுன்றான். இதுல பாதி போட சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் அடியில் காட்டி வெளியே போடுறது தப்பா வச்சு நான் கேட்க. சரி இப்போ போடுவா கட்டு உப்பு டேஸ்ட் கட்டு. பிரியாணி சொல்லி இருக்கா? தக்காளி சட்னி. ஏய் கறி போட்டால் தான் வாசனை வர. பிரியாணி வாசனை குவாலிட்டி மாதிரி இருக்குது. அது பிரிஞ்சு தான் பிரியாணி கொண்டு வருது. கறி போட்டால் பிரியாணி, போடலன்னா பிரிஞ்சு வாசனை வரல. சொல்லி கத்திரிக்காய் செய்யலாமா? புளி காசு புளி காசுக்கணும். அதெல்லாம் தயிர்ண்ணா. தயிர் போட்டாச்சு. அப்படியே இன்னொரு பாதி ஊற்றுருமா? ஒரு பாக்கெட்டுக்கு தான் தயிருக்கா? பச்சனிக்கா பாதி பாக்கெட் ஊற்றல. பாதியா? ஒரு பாதி தான் ஊற்றிடுறாங்க. அதில் இன்னொரு பாதி இதில் ஊற்ற சொன்னாங்களே. அது பச்சடி. கறியில் தயிர் போட்டிங்களா? தண்ணி எதுவும் நம்ம தண்ணி தோகுதா? பாட்டில் கொஞ்சம் இதுவாக நில்லுங்க. கொஞ்சம் மறைச்சு நில்லுறா. கறி போட்டு ஃபஸ்ட்டு. கறி போடக்கூடாது சொல்லுங்க. கறி மசாலா ஊறணும்டா. தண்ணி ஊற்றினா கறி போடுவேன். அது கரெக்டாக சொல்லுங்க. இப்போ எங்கிறாங்க? அங்கே போய் செட் ஆண்டு போ. தண்ணியில் அப்புறம் கறி வேவான். அதே ஒன்றுல கும்சம் போயிடா. கும்சம் போயிடா. மச்சான் பாருங்க. டேய் படிக்க நல்லா யாசியில் மண்ணெல்லி போட்டுறத. சீக்கிரம் போடுறே சொல்றா. கூட கூட ஆயிடுச்சு பாரு. தண்ணி சொல்லு. நமக்கு தெரியாது அந்த பதம்லாம். வந்துறேன்னு சார் கொஞ்சம் சிம்மில் வைங்க. இப்போதான் எல்லாத்தையும் செட் பண்ணேன். குழந்தைக்கு ரொம்ப குழந்தை ஆயிடுச்சுன்னா தப்பு ஆகிடும். செகண்ட் ஷிஃப்ட் ஃப்ரீயாக தான் இருக்குது. கூட போட்டுறேன் நெருப்பில். எவ்வளோ அமுச்சுடுறேண்ணா நான்? ஏய் என்கிட்ட இருக்கு ஒரு 300 இருக்குது. அதுக்குள்ளே எதனா சொல்லு. என்கிட்ட 300 இருக்குது. எவ்வளோ? 15 மட்டும் 20 வாங்கி சொல்லிட்டா? 20 ரூபா வாங்கிக்கலாம். 20 ரூபா ரொம்ப 20 வாங்கிடு. ஆளுங்க வந்தாங்கன்னா ரொம்ப தாத்தா இல்லைன்னா என்ன சொன்னாங்க? போயிட்டு வலி சூப்பர் போயிட்டு அங்கே அண்ணாச்சி அடிக்க போயிருக்காங்க. அண்ணன் அந்த வலி ஸ்டோரி யாருமே போகிறது கிடையாது. நான் அந்த தாத்தா அண்ணா பிரிட்ஜெண்ட அவர் தான். இங்கே சொல்றியா? அங்கே ஓடும் நல்லா ஓடும். 20 வாங்கிடா.
பாஷன நம்பர் காமிச்சு ஸ்கேனரை. மசாலா கலக்குறாங்க. கறி போட்டுறாங்க. மசாலா கலக்குறாங்க. ஆமா அப்ப போட்டு. மசாலா கலக்குனா நம்ம வேற மாதிரி பண்ணிக்கலாம். அடி 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 சரி. மஞ்சள் போட்டாங்களே. மஞ்சள் போட்டுச்சு. அடி அடி அடியில் பாரு. இப்படி தான் போடுறேன். ஐயோ ஏடலை இது. கலர்ஃபுல்லாக இருக்கிறானே கறியை மசாலாலாம் ஊறி போய் கறி அப்படியே அது ஊற்றிடலாமா? எல்லாம் போட்டு வந்தாங்களே. கூட போட்டுக்கிறாங்க. ஏய் உர்றா கட்டுறாங்க தண்ணி ஊற்ற கட்டுறாங்க நம்ம. டேய் டேய் பண்ணு பண்ணு பண்ணு. சிம்ல வச்சிங்களா? அவ்வளோதான் அழிஞ்சிச்சு. கொஞ்சமாக தாங்குது நெருப்பு. தண்ணி தண்ணி முருகாங்க பழக்கம் இருக்கா? எனக்கும் இருக்கு. சொல்கிறான். பார்க்க சூப்பராக இருக்குது. மச்சான் ரெக்கார்ட் எடுறா. எஸ்ஐனா வருங்க எஸ்ஐனா அவரு. வாசல் வந்து நம்ம ரோட் மேல ஐபிஎஸ் அங்க போய் பாக்கெட்ல பென்னு. தண்ணி அதை நான் கரெக்டாக நான் சைடு போயிட்டு திருவள்ளூருக்கு. அதான் ஊதுறா. ஏய் நெருப்பத்தலப்பா. நெருப்பு கொஞ்சம் இது பண்ணா. கறி வந்து சாப்பிடுறேன். ஏய் கறி வந்து என்ன விலை அழகேவா? ரொம்ப நேரமா ஒரு வீட்டுக்கு வந்த பொண்ணு மாதிரி வேலை பொறுமை பொறுமை. அது புதினா தானே? அது அது இதுல இருந்தது புதினா தான். அது இன்னொரு 1 லிட்டர் ஊத்தலாம். 1 லிட்டரா? 4 தான மொத்தம். ஆமா. எக்ஸ்ட்ரா ஊத்துங்கடா. நான் வீடியோ வ்ளாக் பண்ணுற மாதிரி எடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சும்மா எடு. நான் பிஸியாக இருக்கிறேன். டே வெத்தோல போடு. அனலே இல்லடா. சிம்ல வச்சுக்கிறேன். வர பாஞ்சாய் போய் 3 போயிடா. 5 நாள்ல 3 5 போட்டா அரை கிலோ செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் சாப்பிட்டு போக வேண்டியதான். கரெக்டா மூடி கழிச்சல. கொஞ்சம் ரெடி தோ ஆகட்டும். இது கொஞ்சம் ஐல வைக்கணும் இப்போ. போடுவா. வெறும் பத்தாது போல. ஏன்? ஆல்தான் அரிசி போட்டா 10 நிமிஷம் தான். 3 மணிலாம் சாப்பிடலாம். பெருசாக நம்ம வரைக்கும் உள்ள போடு. வேர்ல்ட் ரெக்கார்ட் 10 மணி நேரம் விளாக் எடுத்து போடலான்னுங்கிறேன். ஸ்டாப் பண்ணிருக்கீங்களா? அசுரம் ப்ளே பண்ணுங்க. வயலை கவர் பண்ணு. முன்னணியாக கவர் பண்ணிக்கோ. நீ போட போகிறது இல்லை. போன வருஷம் இந்த வருஷம் செஞ்சது வந்து 40 நிமிஷம் வந்தது. அது இந்த வாட்டி 1 ஹவர் போடுறோம். அப்போ இப்படி வச்சிடறா ஃபோனு. சொல்கிறடா நீ அவன் சட்டை கேட்டான்டா அவன். என்னப்பா அப்பதான் இதாகும். ஊது ஊது மாமே. இரு
எடுத்து எவ்வளோ வாங்கி கொடுத்தீங்களா? எவ்வளோ வாங்கப்பா? இரு சார் இன்சைட் பார்த்தீங்கன்னா 3 கிலோ கூட 5 கிலோ டபரா 10 கிலோ டபரா. சூரஜங்க தெரியல அவன் வீட்டை காணோம். வாங்கி உங்களை மாமே எரி மாட்டா இரு இப்போதான் இந்த பக்கம் பார்த்து டேய் பாறா அது பாம்பு இருக்கு பாத்து போல ஏதோ ஏத்தாரா அம்மா எரிதா போது ஒரே வா 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 ஏய் அது வெளியே தானே இருக்குது. கொச்சிச்சிர போலாம் ஜகானா நீனே கிரேட் தூரம் அது எங்கடா இறுகி போய்க்குது அந்த அரிசியை? அத குடிங்க அரிசியா மசாலா தானே இப்ப குடிச்சிதல அரிசி கலைக்காத என்ன பண்ணிட்டு அடி எடுத்து மேல வை ஹோட்டல்ல அதெல்லாம் சொல்லி கொடுத்தா மேல சர்வீஸ் வருவாங்க மேல போடுவாங்க கணக்கு கொடுக்கிறேன் ஓகே போதும் விட்டு டிஸ்டர்ப் பண்ணாத ஏய் ஒரு அரிசி 2 பரங்கடா. நோ பண்றாங்க கொஞ்சம் இந்த சாப்பாடு போறீங்களா கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஏம்பா ஏப்பா சைடு தான் வேவுதா ஆமா நடுவுல பிடிக்குது போயாகுது டபராவா போட்டோ நம்பரா லாஸ்ட்ல உப்பு காரம் பார்த்து அஞ்சே மணி கண்ணே கண்ண கண்டே கண்ணா தோது பாரு கல்பெடுது நீங்க தண்ணி சொரி விடு சரியா அதே கத்தல ஏத்தற. ஏய் காஞ்சி பண்ணு வைங்க பாக்கு அரிசிடா உனக்கு நம்ம இது ஏத்தல. வச்சிரு ரெண்டா வச்சிரு மரத்துல விடுறா சந்து போட்டு என்ன அப்படி துணிக்கு எடுக்கிறான் கால்னா ஓடிக்கோ வெறு ஓடி தெரியுதா அது நார்மலாவே டேய் ஹோம்வொர்க் எழுதுறானா பாட்டு லவ் ஸ்டேஷன் பாட்டு நிக்கிறா வீடியோ கால்ல பேசி நம்ம ஹோம்வொர்க் கரெக்ட் ராவல ஏய் இப்ப கரெக்ட் நீ லெக்சர் ஆகிட்டாச்சு ஐபிஎஸ் பா ஐபிஎஸ் நம்ம எஸ்னா ஐபிஎஸ்ல ஜி தருவாங்களா நான் நம்பா நான் ஃப்ரெண்ட் பா தம்பி யார் லிஸ்ட்ல பாத்தேன் பக்கம் முடியா ஆயில் 1 kg ஏய் 1 kg 1 kg போட்டா அப்படி என்ன அப்படி இருக்கும் இது செய்யறோம்ல நம்ம தீபா அதுக்கு தனி தனியா ஏத்தி கொடுங்க. வீட்லயே வந்து ஏன்னா அதுவே நெய் இருக்கும் அதுல எண்ணெய் வரும் வீட்ல டால்டா வீட்டு அதிகமா இருக்கும் அப்ப கரெக்டா நல்லா கொதிக்கணும் இரு கொஞ்சம் லைட்டா கலந்து மட்டும் கம்மியா பொறுமை 2 கிலோ வச்சா இல்ல பாஸ்மதி வேற பாருலாம் இருக்கும் காரம் பத்தல இருக்காருங்களா எதுனா போற தேவையில்ல அதுக்கு சாப்பாடு போட்டு டேஸ்ட் பார்த்து காலி பண்றோம் போல குழம்பு.
என்ன பண்ணாங்க அவங்கள மட்டும் போய்விட்ட ஏய் சைஸ் அப்படிதானே வரும் சிலதான் அப்படிதான் வரும் சின்னதா எனக்கு கொஞ்சம் கம்மியா கொஞ்சம் போடுறான் பாரு அதான் ஒரு 5 பாயிண்ட் ஏறி ஒரு பாயிண்ட் ஏறுடா 20 இருக்கும்டா இந்த காசு வெளியவே தானடா குத்தி பாரு இதுல நான் இதுல குத்தி பாரு கட்டில அரிசி போட்டுறா ஏய் வேக வச்சு போட்டா கறி குழஞ்சிடும்டா எப்போ வரணும் தெரியாது செஞ்சீங்க ரொம்ப என்ன 1/4 மணி தான் ஆகுது இவனை கவர் பண்ணு 1/4 மணி தான் ஆகுது அவன் கவர் பண்ணி டாப் பண்ணி வச்சிடலாம் அம்மா திறக்கும் போது இது இவனுக்கு கவர் பண்ணிட்டான் அது எப்படி நான் பாட்டு பாடும் போது கவர் பண்ணவே இல்லை கட் பண்ணி வச்சிரு மூசாகணும் நம்ம எடிட் பண்ணிடலாம் அப்படியே ஃபுல்லா வரட்டும் அப்படியே விட்டுனா அப்போ மொத்தமாக போயிடு நீ ஒரு பேஜ் சாக்கில் லாக் பண்ண இல்லை பேக் வந்துடுவேன் கழுவி வச்சுடா சின்ன சின்ன கல்லு போட்டு ஊற வைக்கணும் ஊற வச்சு போடுற உணவு டேய் கறி குழஞ்சி தனியா வந்துடும்டா டேய் கறி வேகவே கூடாதுடா அதுல பாரு அன்னைக்கு வரல நீ உங்களுக்கு முன்னாடி நாள் ஆனா என்ன சீரியஸமா போட்டோம் நைட்டு நைட் என்ன சொல்ற ஆமா இங்கே வரலையே போய் தானே இப்போ செஞ்சோமே இந்த வருஷம் செஞ்சோமேண்ணா செஞ்சோம் சரி சார் ஹாஸ்டல் பக்கத்தில் தெரில அப்போ அங்கே வரல வரல கோயில் வாசலில் போடல சீரியஸ் அன்றைக்கி நைட்டு ஒரு 3 மணி இருக்குது இதுவும் அதே மாதிரி தான் ஆனால் 11 மணில முடிச்சிட்டோம் அப்படியா சீரக சம்பா இல்லை ஆனால் கொஞ்சம் பொங்கல் அது சக்கரை பொங்கல் காரமாக இருந்தது அப்போ கார பொங்கலா கார பொங்கல் வெண்பொங்கல் பொங்கல் செஞ்சீங்களாடா பிரியாணி செஞ்சோம்னா அன்னைக்கு ஆளாளுக்கு காரம் போட்டு உப்பு பார்த்து நல்லா காட்டாகி போச்சு தண்ணி போதுமாடா அதே விதமா அது சரி இப்போ கட் பண்ணுறது கீழே அடிக்கிட்டு ஆள் தான் அடி கொஞ்சம் பேர்த்து போட்டுக்கோ கறியில் இப்போ டக்குன்னு போகிற இதெல்லாம் எடுத்து விடு பத்து மேலே அதுங்க அரிசி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஐயோ மீன் தெரியாது அப்படியா அன்றைக்கி எவ்வளோ போட்டான் அன்றைக்கி 2 கிலோ போட்டோம் அவள் தானா 3 கிலோ தண்ணி பத்துமா கரெக்டாக இருக்கும் தண்ணியில் தண்ணியெலாம் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது அதை சொல்கிறேன் ஓகே
தண்ணி வச்சு இது பண்ணி போய் அரிசி வச்சிடாத. கரெக்டாக இருக்கும் தண்ணி எல்லாத்தையும் இது போடுத்தல எல்லாரும் தண்ணி ஊத்துறா கரெக்டாக இருந்தா தண்ணி அதெல்லாம் லைட்டாக அது அலசத்துக்கு இல்லை மொத்தமாக போடணும் அவன் ஃபுல்லாக வச்சிடலாம் நான் கூப்பிட்டு பாரு அண்ணா கூப்பிடுறேன் ஏன்னா காரம் பாக்கிறதுக்கு கூட எடுத்துங்கிறான் இது எடுறாங்க காரம் பாக்குது என்ன எடுக்குறேன் எல்லாத்தையுமே எடுக்கு நான் டேஸ்ட் பத்தி என்ன சொல்லணும் கரெக்டா இருக்குதா கொஞ்சம் வரைக்கும் நான் எப்படிண்ணா இருக்கு உப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதான் வெந்தா கரெக்டா தானே அரிசி எல்லாம் போட்டு இது பண்ணியாச்சு. அடுத்தது தொடர்ந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஆஃப்டர் லாங் பிரேக் முடிச்சேண்ணா நம்பர் கட்டாம போறேன் நம்பர் விட்டு அதில் எந்திர விட்டு தண்ணியில் ஊற்றாதீங்க. தண்ணியில் கடை தான் இருக்கு ஏன்னா கலர்றா இல்லத்துல கலர்ல கரெக்டா இருக்க பாரு எந்திர தம் போட்டல மாதிரி ஏன் இன்னும் கொஞ்சம் இது வேணும்டா ஏன் டம் போடுறா தண்ணி திருப்பி கலர்றா அப்படி அதில் குறைச்சிருந்தா வெந்துருண்டா அது அரிசி வந்துச்சுடா. அதான் சொல்றேன் நான் டேஸ்ட் கேட்டேன் எப்பண்ணா இது அதான் ஏ அனல் போடாதடா பாய் அதுதான் போதும் வெந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் விட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இருந்த பிறகு டம் போடணும். தண்ணி இதுக்கப்புறம் இருக்காதுடா அவ்வளோதான் அப்படியே மூடி விடுங்க. சரி மூடுறா லைட்டா அனல் வாழையில மேலே போட்டுக்கலாம். வாழையில பண்ணா பச்சை வாயால ஏய் ஆச்சி வந்துடா ஐடி பண்ணா கரெக்டா ஓகே எடுத்துங்க அப்போ ஏய் வாசனை வருது. ஆஹா இத பத்தி நீ என்ன நினைக்கிற அருமையான பிரியாணி. அதே என்ன எடுக்கிறதா அது எறா பிரியாணி அதான் போடுங்க வாசனை அருமையா இருக்கு. கேமராமேன் சரிகிறாரு. நடுவில் மட்டும் மோட இருக்குதுல்ல தண்ணி அங்கே போய் குடிச்சுக்கலாம்டா பத்தலனா. சரி எடுத்துருங்க தான் அப்படியே விடுறா மட்டும் விடுறாங்க தண்ணி பத்தலப்பா இறக்கலாம் நீ நெருப்பு ரொம்ப போகணும் அவசியம் இல்லைடா. தண்ணி ஏற்றுறா போதுமா விட்டுறா அப்படியே விட்றா அது விட்றா போதும் விடு அது ஏற்றுற நீ வை கம்பி சுத்தி அதுதான் நான் கம்பி சுத்தி பண்ணேன் ஃபஸ்ட்டு. மாஸ்டர் கால் மேல போட்டுருக்கு மாஸ்டர். தூக்குடாவா எங்க தண்ணியில போட்டு இப்போ தூக்கிறதுக்கு தண்ணியில போட்டு பொத்துக்கிறதுக்கு நல்லா விடுனா கொஞ்சம் வச்சுட்டாங்க காத்துக்கு அழைச்சி போடுறது. அதாவது ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஆனால் அது பரவாயில்லையா? ஒலிம்பிக் ஜோஜி மாதிரி தான் வந்து பூச்சின்னு இருக்கணும் இதுக்கு. நடுவில் போடு. நான் பார்த்தேன் அது நினைச்சேன். அது இப்பதான் வச்சோம். அது வைக்கின்னு போயிடு போகுது நோத்துறாத வைக்கின்னு போயிடு போகுது அது வரைக்கும் எதனா ஊத்துனா அவ்வளோ பெருசு இல்லடா குண்டா சின்னதுடா. நான் வைக்கின்னு ஓடுறேன் அது
இந்த சைடு தள்ளு. கொஞ்சம் சைடுல தள்ளு. இன்னும் கொஞ்சம் விட தள்ளலாம். ஏய் வைக்கிடு வழுக்குதுடா. நான் சொல்றேன் கண்டி வைக்கணும். அப்படியே பிடிக்கிறதுக்கு போகுது நாம அதை மேல வை நான் கண்டி மேல வை. கண்டி மேல வை கொஞ்சம் தான் கண்டி மேல. ஃபோர்ஜ் இன் ஃபயர் மாதிரி இப்போ அது அப்படியே செவப்பாக போகுது. ஃபோர்ஜ் இன் ஃபயர் அது ஒரு எபிசோடு. அது சிடிவி 18ல போகும். கழுவிக்கலாம். போட்டு எத்தச்சில் நான் போகுது. நான் நீ வேற லெவல்ண்ணா. வெற்றிகரமாக முட்டையை வேக வைக்கிறோம். அதோட ஐடியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட வீடியோ இதுதான். இந்த பக்கம் தம்மு போட்டது வேவுது, இந்த பக்கம் முட்டை வேவுது. அந்த முட்டையை ரொம்ப டிசைனாக வேக வச்சிரும். இப்போ தான் கொதி லைட்டாக வருது, அது உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், அதான் சரி. அவ்வளோதான். இப்போ எல்லாம் வெந்த உடனே சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறமா ஒரு வீடியோவாக சொல்கிறேன். நல்லா இருக்குறா, வாட்டில் இருக்குறா. சரிடா தும்பு பிளவுதே. சின்னது 2 வாங்கி சொல்லுங்க. சின்ன தாங்கதாம்மா 3 வாங்கி சொல்லு. அதே மாதிரி கலக்குறேன். என்ன கட்டாக்குது பாது. இன்னும் 2 வாங்கலே போதும். இப்போ நம்ம சாப்பிடணுமே. சாப்பிட இருங்கண்ணா. என்னதான் பண்ண போறீங்க? ஆளாளுக்கு யார் கட் பண்ணி வச்சிட்டீங்க? அப்படியே சாப்பாடு புதுசாக ஒன்று வந்துக்குது, பெரிய கட்டை. லைட்டை வச்சு விட்டு போனாத வேணாம் நீ ஒன்றும் பண்ணாத, அப்படியே விட்டு. நீ 360 டிகிரி உங்களுக்கு ஆகும். டென்ஷன் ஆகிடும் அப்புறம். நான் பிரியாணி மேலே ஒரே ஒரு கீரல் கூட இருக்கு. உப்பு தான் நான் வச்சிருந்தா இது துளி துளியாக இருக்குது. அதெல்லாம் கூட சூடாக இருக்குதாண்ணா. 1 hour ஆகுதுப்பா. 1 hour ஆகுதோ. 1 hour வச்சது இன்னும் கூட சூடு ஏறவே இல்லை. நாங்கள் வச்ச நெருப்பு தப்பா இல்லை நாங்கள் வச்ச பாய் 1 hour ஆகுது பாய். நெருப்பு பத்தல இருக்குது பாய் தண்ணி. நெருப்பு பத்தல்றா பாய். நம்ம வளைய குளிப்பாங்களே அந்த ஃபீலிங்ல இருக்குது இப்போ. அதே கொஞ்சம் சூடா ஊத்துவோம். பாத்திரமே சூடாகுதுண்ணா. நோ பாத்திரம் சூடானா இது முட்டை சூடாவா? நான் வேற பாத்திரம் பார்த்தேன். அது எடுத்து அடுப்பு எடுத்து மேலே வைங்க. நான் இது பாத்திரமே சூடாக மாட்டேனா. அது 2 கல்லு இதா பாரு. அடுப்பு எடுத்துட்டு மேலே வைங்க. பாத்திரமே சுடாக மாட்டேங்குது. இவ்வளோ கேப் இருக்குது நெருப்புக்கும் குண்டானுக்கும். எங்கேருந்து இது வரும் வரைக்கும் வரல. இன்னும் வேகவே இல்லை. சூடே ஆகல. அப்படியே அப்படியே காத்து வர அப்படியே கலரு பிரியாணி எங்க ஊர் அற்புதம். பெரிய இலை 6 அடி இருக்கு இந்த இலை. நான் எவ்வளோ இருக்கேன்? நீ இருப்ப 5.7. எல்லாரோட ஐட்டம் இருக்கு. எல்லாம் தான். அதுவும் கரெக்டாக பாடுறா. இவனு நம்ம மச்சான் தான் அங்க 6.2 தான். 6.2 இருக்குதா மச்சான்? அதை பத்தி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணு. சூப்பர், வீடியோ முடிச்சிடலாம். சொல்லு. ஒரு இதுல போட்டு தரங்க 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 டான் டான் டான். வாழை இலை எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. என்னடா இவனுங்க பிரியாணி செய்ய வந்த இடத்துல ஏதோ டபுளா வச்சு விளாண்டுக்கிறானுங்களேன்ட்டு பார்க்காதீங்க. அது தெரியவே இல்லை. நீ ஏன் பாதி பூச்சி மறைச்சிக்கினது? முட்டை வெந்துதா இல்லையா அப்படின்ற செக் பண்றதுக்காக நவீன மிஷின். டேய் இங்க ஊத்தாத, அப்படி போடா. டேய் இங்க என்ன ஊத்திக்கிறீங்க?
ఉడిసరికి ఎత్తునంటాం మర్రా ఉడిసరికి ఎత్తునంటాం